இப்போது இந்த புள்ளிக்கு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த சென்டரில் இருக்க இந்த 4 ஓகேவா, இதுதான் சென்டர். ஸோ இதுக்கு நான் நடுவில் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இந்த புள்ளியிலேருந்து ஒரு கோடு அப்படியே பிரிஞ்சு போக போகுது. இங்கே பாருங்கள், இதிலிருந்து இப்படி அழகாக. ஸோ இது வரைக்கும் அதே மாதிரி உள்பக்கத்துலேருந்து இப்படி. ஸோ இந்த கோடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 4 பக்கமும் போட போகிறேன். ஸோ 4 பக்கமும் போட்டுருவோமா, அதாவது உள்ளேருந்து வர மாதிரி. ஸோ இதே மாதிரியே போட்டுக்கலாமா. இப்போ இது மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி போடுறது மட்டும்தான் இதில் வேலையே. மிச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி போட்டு நம்ம வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கோமா. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை லைட்டாக இப்படி வளைச்சி இது மாதிரி ஒரு ஷேப்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஒரு புள்ளியாக நான் இணைச்சி நம்ம இந்த இதுவை வந்து முடிச்சிடலாம். ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்து ஸோ இங்கே இருக்க புள்ளியும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக நான் ஒரு ஷார்ட் கொடுத்துட்டு இந்த எட்ஜஸை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி இப்போது பொறுமையாகவே பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம எந்த புள்ளியும் விட்டுறக்கூடாது. இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 புள்ளி வருதுல, அந்த 3 புள்ளியை நம்ம வந்து விட்டுடாமல் கரெக்டாக நம்ம போட்டுடலாம். இது மாதிரி நம்ம இணைச்சிக்கலாம். அடுத்ததுக்கு எவ்வளோ கரெக்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 8.2 வரிசையில் போடக்கூடிய கோலம்.